அனைத்து மாணவர்களுக்கும் அன்பின் பணிவு. நாங்கள் இப்போது பிரித்தானியரின் ஆட்சி காலத்தில் இலங்கையில் காணப்பட்ட சமூக மாற்றம் தொடர்பான ஒரு காணொலியை இப்போது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது தரம் 11 5ஆம் அலகிலே இந்த பாடப்பரப்பு காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே இந்த பாடப்பரப்பின் தேர்ச்சியை பொறுத்தவரையிலே ஒருவாரி பண்பாட்டு கோலங்கள் சுதேச சமூக கட்டமைப்புடன் எவ்வாறு செய்படர்ந்தது என்பதை பற்றி மாணவர்கள் பகுத்தாராய்ந்து கொள்வார்கள். பிரித்தானியரின் ஆட்சியின் கீழ் இலங்கை சமூகத்தை நினைத்து கொண்ட புதிய விடயங்கள் என்ன என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்வார்கள். பிரித்தானியர் ஆட்சியின் கீழ் இலங்கை சமூகத்துடன் இணைந்த சாதகமான பாதகமான அம்சங்கள் எவை என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த பாடப்பரப்பின் அறிமுகத்தை நாங்கள் பார்த்தோமானால், பிரித்தானியர் இலங்கை குடியேற்ற நாட்டாக்கிய காலத்தில் மிக நீண்ட காலமாக நிலவி வந்த அரசியல் சமூக பொருளாதார முறைகளும் கலாச்சார அமைப்பு முறைகளும் இந்நாட்டிலே காணப்பட்டிருந்தன. எனினும் 1948ஆம் ஆண்டில் இலங்கை சுதந்திரம் அடையும் போது யாப்பு முறைகளிலே பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. இலங்கை பிரித்தானியாவின் குடியேற்றமாக திகழ்ந்த காலத்திலே நாட்டினுள் பாரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன. 1715ஆம் ஆண்டு வரை இலங்கையிலே நிலவிய மரபு வழி ஆட்சி முறை பிரித்தானியர் ஆட்சி காலத்திலே பாராளுமன்ற ஆட்சி முறையாக பரிணாம வளர்ச்சியடைந்த விதத்தை இதற்கு முன்னர் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களிலே விளங்கியிருப்பீர்கள். அவ்வாறான புதிய நிர்வாக காலப்பகுதியிலே இலங்கையின் சமூக பொருளாதார கலாச்சார முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பாகத்தான் இந்த பாடப்பரப்பிலே நாங்கள் விரிவாக ஆராய இருக்கின்றோம். பொருளாதார மாற்றங்கள் என்ற அடிப்படையிலே இலங்கையில் ஏற்பட்ட சமூக பொருளாதார மாற்றங்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் பார்க்கலாம். அனுராதபுர காலம் கிறிஸ்துவுக்கு முன் 437 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 1017 ஆட்சி காலத்தில் பௌத்த சமயத்தை அடிப்படையாக கொண்ட சமூக பொருளாதார அமைப்பு இலங்கையில் காணப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டு வரை 16ஆம் நூற்றாண்டு முன்கட்ட காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 437 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 1017 ஆட்சி காலத்திலே பௌத்த சமயத்தை அடிப்படையாக கொண்ட சமூக பொருளாதார கட்டமைப்புகள் இலங்கையிலே காணப்பட்டிருந்தன. நாங்கள் அவற்றை பார்த்தோமானால், அனுராதபுர ஆட்சி காலத்திலே கிராமிய சுயதேவி பொருளாதார முறை காணப்பட்டிருந்தது. அக்காலத்திலே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலாக அமைந்திருந்தன. தன்னிறைவு பொருளாதார கட்டமைப்பு முறை அங்கே காணப்பட்டது. சமூகத்திலே கூலி வேலை செய்யும் பண்பிற்கு பதிலாக உழைப்பை பரிமாற்ற முறை அத்த முறைமை காணப்பட்டது. கூலிக்கு ஆட்கள் வேலை செய்யும் முறைக்கு பதிலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் வேலை திட்டங்கள் காணப்பட்டிருந்தன. அதாவது ஒருவர் தனது நிலங்களிலே இன்னும் ஒருவருடைய உழைப்பை பெற்றார். அதே போன்று குறிப்பிட்ட நபர் மற்றவருடைய நிலங்களில் சென்று வேலை செய்து கொடுத்தார். இதைத்தான் நாங்கள் உழைப்பு பரிமாற்ற முறை என்று சொல்கின்றோம். அதை அக்காலத்திலே அத்தம் என்று அழைத்தார்கள், அத்த முறைமை என்று அழைத்தார்கள். இவை தவிர ராஜகாரி முறைமையும் அக்காலத்திலே காணப்பட்டது. ராஜகாரி முறை காணப்பட்டதன் நோக்கம் நாட்டினுடைய பொது வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காக.
நாட்டினுடைய பொதுவேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காக அரச உத்தியோகத்தர்கள் அந்த முறைமையை பயன்படுத்தினார்கள். அதாவது வயது வந்த சகல ஆண்களும் ஒரு வருடத்திலே குறிப்பிட்ட தினத்திலே பொது வேலை திட்டங்களிலே ஈடுபட வேண்டியிருந்தது. அவர்களுக்கு எந்த ஊதியமும் வழங்கப்பட மாட்டார். இவை கட்டாய ராஜகாரி முறை என்று நாங்கள் அழைக்கலாம். அடுத்தது சாதி முறை ஊடான செயல்பாடுகள் அக்காலகட்டத்தில் காணப்படுகிறது. சாதி முறைமை காணப்பட்டது. அதே போன்று நெய்ச்செய்கை முறை அதிகம் காணப்பட்டது. நெய்ச்செய்கையும் சேமிப்பு பயிற்சியையும் கூடுதலாக அக்காலகட்டத்தில் காணப்பட்டது. கிராம சபைகள் மூலம் சிறு பிரச்சனைகள் தீர்வுகள் காணப்பட்டது. கிராம சபை முறை காணப்பட்டு அங்கே மக்களுடைய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணப்பட்டன. பொதுப்பணிகள், கிராமத்தினுடைய பொதுப்பணிகள் கிராம சபைகள் மூலம் முன்னெடுத்து செல்லப்பட்டன. இதற்காக அவர்கள் ராஜகாரி முறையை பயன்படுத்தி கொண்டார்கள். 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீயரின் வருகை தொடர்ந்து இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களிலே பொருளாதார மாற்றங்கள், சமூக மாற்றங்கள் இடம்பெறுவதை நாங்கள் காணலாம். பிரித்தானியர் 1505ஆம் ஆண்டு கொழும்பு கோட்டையை வந்தடைந்ததை தொடர்ந்து அவர்கள் நாட்டினுடைய கரையோர பிரதேசங்கள் பலவற்றை தம்வசப்படுத்தி கொண்டார்கள். அதனூடாக அவர்கள் அந்த பிரதேசத்திலே தமக்கு தேவையான வியாபார நடவடிக்கைகள், தமக்கு தேவையான உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டதோடு அப்பிரதேசங்களில் தமக்கு தேவையான பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தியோடு சமூகத்திலும் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். போர்த்துகேயர் அதிகமாக விவசாயத்திலே தமது கவனத்தை செலுத்தவில்லை. அக்காலகட்டத்திலே இளைஞனுடைய பாரம்பரிய ஒரு பொருளாதார கட்டமைப்பாக காணப்பட்டது விவசாயம். மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே பல்வேறு நிலங்கள் உருவாக்கப்பட்டு, பல குளங்கள் உருவாக்கப்பட்டு, பல்வேறு வாய்க்கால் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் போர்த்துகேயர் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றியதை தொடர்ந்து அவ்வாறான செயல்பாடுகளிலே கூடுதல் கவனம் போர்த்துகேயர் செலுத்தவில்லை. இதே காலகட்டத்தில் தான் கண்டி ராச்சியம் ஒன்றும் தனி ஒரு இராச்சியமாக மன்னனின் கீழ் ஆளப்பட்டு கொண்டிருந்தது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தனி இராச்சியமாக, சுயாதீனமான ஒரு இராச்சியமாக கண்டி ராச்சியம் காணப்பட்டது. இலங்கை பொறுத்தளவிலே பிரித்தானியோட வருகைக்கு பின்னர் இலங்கையுடைய கரையோர பிரதேசங்களை போர்த்துகேயர் ஆட்சி செய்த அதே நேரம் கண்டி ராச்சியம் என்ற தனி ராச்சியமும் காணப்பட்டிருந்தது. ஆனால் பொதுவான ஒரு நிகழ்வு ஒன்று காணப்பட்டிருந்தது. இந்த கரையோர பிரதேசத்தில் காணப்பட்டிருந்த பெரும்பாலான மக்கள் கண்டி ராச்சியத்தையும் கண்டி மன்னனையும் தமது மன்னனாகவும் தமது ஆட்சியாளர்களாகவும் கருதி வந்தார்கள். இதனால் இந்த போர்த்துகேயருக்கு அது ஒரு சவாலாக அமைந்தது. அதே போன்றுதான் 1658ஆம் ஆண்டு, அதாவது 1638ஆம் ஆண்டு ஒல்லாந்தர் இலங்கைக்கு மட்டக்களப்பு கோட்டை, போர்த்துகேயருடைய மட்டக்களப்பு கோட்டையை 1638ஆம் ஆண்டு கைப்பற்றியிருந்தார்கள். கைப்பற்றியதை தொடர்ந்து படிப்படியாக போர்த்துகேயருடைய பல கோட்டைகளை தம்வசப்படுத்தி கொண்டு 1658ஆம் ஆண்டு போர்த்துகேயர் வசமிருந்த அனைத்து கோட்டைகளையும் தம்வசப்படுத்தி கொள்கின்றார். இவர்களுடைய ஆட்சியிலும் இவர்கள் கருவா, மிளகு முதலிய ஏற்றுமதி பயிர்களை அவர்கள் ஈடுபட்டதோடு சிறிய அளவிலான கைத்தொழில்களையும் அவர்கள் ஆரம்பிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மக்களுடைய ஊதியத்தை பெற்றுக் கொள்வதற்காக சம்பளத்துக்கு உழைக்கும் தொழிலாளர் வர்க்கம் ஒன்றையும் அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆட்சியின் போது மத்திய மலை நாட்டிலே மரபு வழி சமூக பொருளாதார பாரம்பரிய முறைமைகள்
அவ்வாறே மாற்றமின்றி தொடர்ந்தும் காணப்பட்டு கொண்டு இருந்தன. ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த பொருளாதார மாற்றம் என்று நாங்கள் இங்கே குறிப்பிடும்போது ஐரோப்பியர்களான போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களில்தான் அவருடைய இந்த சமூக பொருளாதார மாற்றங்களை சிறிதளவு ஏற்படுத்தி கொண்டார்களே தவிர பிரதானமான மத்திய மலைநாட்டில் அது தொடர்ந்தும் மன்னராட்சிக்கு மரபு வழியான சமூக பொருளாதார கட்டமைப்போடு தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருந்தது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது. இலங்கை பிரித்தானிய குடியேற்ற நாடாக மாறிய போது காணப்பட்ட சமூகத்தின் இயல்பு இப்போது நாங்கள் பார்க்கலாம். 1795 ஆண்டு பிரித்தானியர் இலங்கையினுடைய திருகோணமலை துறைமுகத்தை கைப்பற்றியதை தொடர்ந்து 1796 ஆண்டு ஆகும்போது ஒல்லாந்தர் வசம் இருந்த இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் அனைத்தையும் தம்பசப்படுத்திக் கொள்கின்றார். இதன் அடிப்படையிலே 1815 ஆண்டு கண்டிராட்சியத்தை கைப்பற்றியதை தொடர்ந்து முழு இலங்கையும் அவர்கள் தமது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதை காணலாம். இலங்கை பிரித்தானியருடைய குடியேற்ற நாடாக மாறிய போது காணப்பட்ட சமூகத்துடைய தன்மையை நாங்கள் பார்க்கும்போது உயர்ந்த பிரபுத்துவ வகுப்பு ஒன்று காணப்பட்டது. இவர்கள் மொத்த சனத்தொகையிலே சிறு அளவினராக காணப்பட்டார்கள். நாங்கள் பார்க்கலாம், பருமக பரம்பரையாக இவர்கள் காணப்பட்டிருந்தார்கள். புராதன காலத்தில் இருந்து பருமகமாருடைய செல்வாக்கு சமூகத்திலே உயர் அந்தஸ்துள்ளதாக காணப்பட்டது. பிராந்திய ஆட்சியாளராக இந்த பருமகமார் காணப்பட்டிருந்தார்கள். இவர்களுடைய பரம்பரை பிரபுத்துவ செல்வம் மிக்க ஒரு பரம்பரையாக காணப்பட்டன. இவர்கள் சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் நாட்டின் பெருந்தொகையான மக்கள் சாதாரண குடிமக்களாக காணப்பட்டதோடு பெரும்பான்மையான மக்கள் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்க்கை நடத்திய மக்களாக நாங்கள் காணலாம். நாட்டிலே இந்த பிரபுத்துவ வர்க்கத்தை சார்ந்தவர்கள் சிறிய அளவினராக காணப்பட்ட அதே நேரம் பெருந்தொகையான மக்கள் சாதாரண மக்களாக காணப்பட்டதோடு அவர்கள் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்க்கை நடத்தினார்கள். மக்கள் இந்த கிராமத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்த கிராமிய வாழ்க்கை முறைக்கு உட்பட்டிருந்தார்கள். இந்த மக்கள் சுயதேவை பொருளாதார கட்டமைப்பின் கீழேயே காணப்பட்டிருந்தார். மக்களுடைய வாழ்க்கை முறை கிராமிய வாழ்க்கை முறையாகவும் சுயதேவை பொருளாதார கட்டமைப்பு கொண்டதாகவும் காணப்பட்டிருந்தனர். அதே போன்று இந்த மக்கள் பரஸ்பரம் உதவி புரியும் சமாதானமாக சகவாழ்வு சமூகத்தில் காணப்பட்டார்கள். மக்களுடைய ஒரு புரிந்துணர்வு காணப்பட்டது. இன ரீதியான, மத ரீதியான, மொழி ரீதியான கொள்கை அங்கே காணப்படவில்லை. அவர்கள் எல்லா மக்களும் சமமாக ஒரு சகவாழ்வோடு காணப்பட்டார். அக்காலகட்டத்திலே பணத்துக்காக சேவை செய்யக்கூடிய பணப்புழக்கம் குறைவாக காணப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் உழைப்பை பரிமாற்றிக் கொள்ளக்கூடிய அத்த முறைமை அங்கே காணப்பட்டது. தனிப்பட்ட முறையிலே விவசாயிகள் தங்களது நான் முன்னர் சொன்னது போன்று விவசாய நிலங்களிலே தமது தேவைகளை நிறைவு செய்து கொண்டார்கள். பிறருடைய உதவி தேவைப்படும் போது பிறர் வந்து அவருடைய விவசாய நிலங்களிலே அவர்களுக்கு உதவி செய்தார்கள். இதை நாங்கள் அத்த முறை என்று சொல்லுகிறோம். அதே போன்றுதான் இந்த குறிப்பிட்ட நபர் அவர்களுடைய வயல் நிலங்களுக்கும் அல்லது ஏனைய விவசாய செயல்பாடுகளிலும் தமது உழைப்பை கொடுத்திருந்தார். இந்த முறையை நாங்கள் அத்த முறை என்று சொல்கின்றோம். கிராமிய மக்களின் சிறிய சிறிய பிரச்சனைகள் அக்காலத்திலே உருவாக்கப்பட்டிருந்த கம்சபா எனப்படும் கிராம சபைகளால் விசாரித்து உடனுக்குடன் தீர்ப்பு வழங்கப்பட்டன. காலகட்டத்திலே காணப்பட்டிருந்த கம்சபா முறையினர் கிராம சபைகளால் அதற்கான விசாரணைகள்
நடாத்தப்பட்டு அவை உடனுக்குடன் தீர்ப்பு வழங்கப்பட்டவையாக காணப்பட்டன. கிராமத்தின் பொது வேலை திட்டங்களான குளங்களை அமைத்தல், கால்வாய்களை அமைத்தல், வீதி கட்டமைப்புகளை ஏற்படுத்துதல், விகாரிகளை அமைத்தல் போன்ற செயற்பாடுகள் பாரிய அளவில் காணப்பட்டமையினால் இவைகளை கிராம சபைகள் இந்த இராஜகாரி முறையை பயன்படுத்தி மேற்கொண்டனர். பொது வேலை திட்டங்களில் நாட்டிலே காணப்பட்ட பொது வேலை திட்டங்கள் கிராம ரீதியாக அந்த பணிகளை இந்த கிராம சபைகள் மேற்கொண்டன. அதே போன்றுதான் இந்த கிராம சபைகள் ஒவ்வொரு கிராமத்திலும் காணப்பட்ட கிராம சபைகள் அந்த பிரதேச மக்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணக்கூடிய நீதிமன்றங்களாக காணப்பட்டிருந்தன. கிராம சபைகள் மக்களுக்கு தீர்ப்பை வழங்குகின்ற நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களாக செயல்பட்டன. 1815க்கு முன்னர் கட்டாய அரசு சேவை, அரச நிலத்தை அனுபவிக்கும் முறைகள் என்ற வகையிலே அரசுக்கு தேவையான உழைப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 1815 வரை கட்டாய அரசு சேவை மற்றும் நிலத்தை அனுபவிப்பது தொடர்பான முறைகளை அவர்கள் அரசாங்கம் என்ன செய்தது, மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டது. இது சம்பந்தமாக நாங்கள் பின்னால் வரக்கூடிய ஒரு பகுதியிலே விரிவாக பார்த்துக் கொள்ளலாம். நான் முன்னர் சொன்னது போன்று இந்த முற்காலத்தில் அரசர்களுக்கு சேவையாற்றிய அதிகாரிகள், அரசருக்கு பல்வேறு வழிகளிலே பல அதிகாரிகள் தமது சேவைகளை வழங்கினார்கள். பாதுகாப்பு அதிகாரிகள் என்றும் நிர்வாக அதிகாரிகள் என்றும் அவர்கள் காணப்பட்டிருந்தார்கள். இந்த அதிகாரிகளுடைய வாழ்வாதாரத்துக்காக அரசன் சில நிலங்களை வழங்கியிருந்தான். இந்த நிலங்கள் சேவா வரவேணி என்று அழைக்கப்பட்டது. அந்த நிலங்கள் விவசாயம் செய்தவர்கள் அரசனுக்கு தேவையான சேவைகளும் வழங்கினார். அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களில் விவசாயம் செய்வதற்காக அவை மக்களுக்கு பகிர்ந்தளித்தது. இந்த நிலங்கள் பயிரிடப்படுவதற்கான வரியாக தமது உழைப்பை வழங்குவது நிலத்தை அனுபவிப்பதற்கான ராஜகார முறை என அழைக்கப்பட்டது. அரசனால் வழங்கப்பட்ட நிலங்களிலே அந்த நிலங்கள் பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. அந்த நிலங்களை செய்த விவசாயிகள் அவர்கள் அதற்கு வரியாக தமது உழைப்பை அல்லது அந்த நிலத்திலே கிடைக்கப்பெறுகின்ற சிலவற்றை வரியாக கொடுத்தார்கள். இதை நிலத்தை அனுபவிப்பதற்கான ராஜகாரி முறை என அழைக்கப்பட்டது. அதே போன்றுதான் நாட்டில் உள்ள வயது வந்த ஆண்கள் அனைவரும் ஆண்டில் குறிக்கப்பட்ட சில தினங்களிலே எவ்வித கொடுப்பனங்களுமின்றி அரசனுக்கு இலவசமாக சேவை வழங்க வேண்டியிருந்தது. கிராம பிரதானிகளால் கிராம சபைகளின் கீழ் இந்த அரச சேவை முறை செயல்படுத்தப்பட்டது. பெரும்பாலும் கிராமத்தின் பொது வேலைகள் கட்டாய அரச சேவை மூலமே நிறைவேற்றப்பட்டது. ஆகவே அக்காலகட்டத்தில் காணப்பட்ட விவசாயிகள் நிலத்தை அனுபவிப்பதற்கான ராஜகாரி முறை மூலமும் கட்டாய அரச சேவை மூலமும் தமது உழைப்பை அவர்கள் கொடுக்க வேண்டி காணப்பட்டது. இப்போது நாங்கள் பார்க்கலாம், இந்த பிரித்தானியருடைய ஆட்சியின் கீழ் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்கள் அடிப்படையிலே கோல்புருக் ஆணைக்குழுவினுடைய வருகையும் அவருடைய பொருளாதார சீர்திருத்தமும் முக்கிய இடத்தை பெறுவதை நாங்கள் காணலாம். பிரித்தானியருடைய ஆட்சியின் கீழ் கோல்புருக்கின் வருகையும்
பொருளாதார சீர்திருத்தங்களும் முக்கிய இடத்தை இருப்பதை நாங்கள் காணலாம். 1815ஆம் ஆண்டு முழு இலங்கையும் பிரித்தானியருடைய கட்டுப்பாட்டுகள் வந்த பின்னர் நாட்டை பராமரித்து செல்வதற்கு பல்வேறு சவால்களை அக்காலகட்டத்தில் இருந்த ஆளுநர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நாட்டை நிர்வாக ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் நாட்டை முன்னெடுத்து செல்வதற்கு பல்வேறு சவால்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. 1798ஆம் ஆண்டு முதலாவது ஆளுநராக பிராக்டிஸ் காணப்படுகின்றார். சர் தோமஸ் மெய்லர் ஆளுநருடைய காலகட்டத்தில் தான் 1815ஆம் ஆண்டு கண்டிராச்சியம் கைப்பற்றப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து சர் ராபர்ட் ஃப்ராங்க்லினுடைய காலத்தில் பல்வேறு சவால்களை அவர்கள் எதிர்கொள்கிறார். நாட்டினுடைய பொருளாதார ரீதியான நிர்வாக ரீதியான பல்வேறு சவால்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. இதனை அடுத்து சர் எட்வர்ட் பான்ஸ் ஆளுநராக இருந்த காலகட்டத்தில் அவர் பிரித்தானிய அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இலங்கையினுடைய நிர்வாக செயல்பாட்டுக்காக அதிகமான பணங்கள் தேவைப்படுவதனால், நிதி தேவைப்படுவதனால் அவற்றை பெற்றுத்தருமாறு அவர் என்ன செய்கிறார்? பிரித்தானிய அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். பிரித்தானிய அரசினுடைய வெளிநாட்டு கொள்கை அல்லது குடியேற்ற நாட்டு கொள்கையில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், அவர்களால் கைப்பற்றிக் கொண்ட நாடுகளில் இருந்து முடியுமானவரை வருமானத்தை பெற்றுக் கொள்வதை தவிர தமது நாட்டினுடைய நிதியை எக்காரணம் கொண்டு குடியேற்ற நாடுகளுக்கு செலவிடுவதில்லை என்பது அவருடைய பொதுவான ஒரு கொள்கையாக காணப்பட்டது. இதனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? 1829ஆம் ஆண்டு கோல்புருக் தலைமையிலான ஒரு குழுவினரை இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார். இதன் அடிப்படையிலே 1829 இலங்கையில் பிரித்தானியுடைய நிர்வாக செயல்பாட்டுக்காக வருமானத்தை விட செலவு அதிகரித்து காணப்பட்டதால் கோல்புருக் தலைமையிலான ஒரு ஆணைக்குழு இலங்கைக்கு வருகின்றது. இந்த கோல்புருக் ஆணைக்குழுவுடைய பிரதான நோக்கமாக காணப்பட்டபடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரதான அறிவுரை, பிரித்தானிய ஆணைக்குழுக்கு கோல்புருக் ஆணைக்குழுக்கு வழங்கப்பட்ட பிரதான அறிவுரை என்னவென்றால், பொருளாதார ரீதியாக எவ்வாறு இலங்கை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டும், அதற்கான ஒரு ஆலோசனையை நீங்கள் கூற வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரதான அறிவுரையாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையிலே கோல்புருக் ஆணைக்குழு தனியார் துறையை திசைமுகப்படுத்துவதனூடாக பொருளாதார கட்டமைப்பிலே பாரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும், அபிவிருத்தியிலே பாரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு முடிவுக்கு இந்த ஆணைக்குழுவினர் வருகின்றார். இதன் அடிப்படையில் அவர்கள் பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களை முன்வைக்கின்றார். முதலாவது அவர்கள் முன்வைத்த சீர்திருத்தம் அரச காணி விற்பனை கொள்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்த. அரச காணி விற்பனை கொள்கையை நடைமுறைப்படுத்த இதற்காக அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? 1840 தரிசு நில சட்டம் ஒன்றை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். தரிசு நில சட்டம் ஒன்றை கொண்டு வருகின்றார்கள். அதாவது இலங்கையிலே நிலவிய மரபு ரீதியான காணி உரிமைகள் தனியார் முயற்சியின் வளர்ச்சிக்கான தடையாக இருந்தமையினால் அரசு காணி விற்பனை கொள்கையை செயல்படுத்த வேண்டும் என்று கோல்புருக் சிபாரிசு செய்தார். இதன் மூலம் நாட்டில் இருக்கும் வெளிநாட்டினருக்கும் இலங்கையிலே தமக்கு தேவையான நிலத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது.
இதற்காக அவர்கள் நடைமுறைப்படுத்தியதுதான் இந்த தரிசு நில சட்டம். தரிசு நில சட்டம் என்பது 30 வருடங்கள் உரிமை காண்பிக்கப்படாத 30 வருடங்கள் சொந்த உரிமை காண்பிக்கப்படாத சகல நிலங்களையும் அரசு என்ன செய்தது? பறிமுதல் செய்தது. அதாவது 1715 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலே பரம்பரையாக மக்கள் என்ன செய்தார்கள்? பல்வேறு காடுகளை அழித்து பிரதேசங்களை துப்புரவு செய்து பல்வேறு விவசாய நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். பரம்பரையாக ஈடுபட்டு வந்தார்கள். இவ்வாறு ஈடுபட்டு வந்த மக்கள் அந்த நிலங்களுக்கு சொந்தமான ஒரு உறுதியையோ அல்லது சொந்த ஒரு பத்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறு பெற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர்கள் இந்த தரிசு நில சட்டத்தின் கீழ் என்ன செய்கிறார்கள்? தமது காணியை இழந்து கொள்கின்றார்கள். காணியை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இவ்வாறு பெறப்பட்ட காணிகளை அரசாங்கம் என்ன செய்கின்றது? தனியாருக்கும் அதே போன்று ஐரோப்பாவிலிருந்து இலங்கையிலே முதலீடு செய்ய வந்த முதலீட்டாளர்களுக்கும் மலிவான முறையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? காணியை விற்பனை செய்கின்றார்கள். அடுத்த ஒரு பொருளாதார சீர்திருத்தமாக காணப்படுவது கட்டாய ராஜகாரிய முறையை நீக்க. காணி கொள்கை மூலம் அதிகமான நிலங்களை தனியார் துறை பெற்றுக்கொண்டதன் காரணமாக தொழிலாளர் படை ஒன்று தேவைப்படுகின்றது. அதிகமான நிலங்கள் இப்போது புறப்பட்டாய்ச்சி. இப்போது இந்த நிலங்களிலே பாரிய வேலை திட்டங்களை, அபிவிருத்தி திட்டங்களை, விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி தேவை ஒன்று காணப்படுகின்றது. இதற்காக பல்வேறு தொழிலாளர்கள் அவர்களுக்கு போது தேவைப்படுகின்றது. இதே நேரம் அக்காலத்திலே நடைமுறையில் இந்த கட்டாய ராஜகாரி முறை தனியார் சுதந்திரத்துக்கும் தனியார் தமது தொழில்களை விருத்தி செய்து கொள்வதற்கு பொருத்தமற்றது என கோல்புரு குழுவினர் கருதுகின்றார்கள். இந்த கட்டாய ராஜகாரி முறை மூலம் தொழிலாளர்கள் சுதந்திரமாக செயல்பட மாட்டார்கள், ஒரு மன திருப்தியோடு வேலை செய்ய மாட்டார்கள், ஏனோதான ஒன்று வேலை செய்வார்கள் என்ற ஒரு நிலையை இந்த கோல்புரு குழுவினர் அறிந்து கொள்கின்றார். இதனால் கட்டாய ராஜகாரி முறை அவர்கள் செய்கிறார்கள் நீக்கி பணம் கொடுத்து உழைப்பை பெறும் முயற்சியால் தனியார் முயற்சியாளர்கள் தடையின்றி ஊழியர்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலான பொருளாதார சீர்திருத்தத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இதனால் தனியார் துறை வளர்ச்சி அடைவதை நாங்கள் காணலாம். பணம் கொடுத்து உழைப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலான தொழிலாளர் வர்க்கம் ஒன்று அங்கே உருவாக்கப்படுகின்றது. அதற்கு அவர்கள் இந்த கட்டாய ராஜகாரி முறையை நீக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்தது ஒரு முக்கிய விடயமாக காணப்பட்டது. அதே போன்றுதான் பிரித்தானியர்கள் ஆட்சி காலத்திலே ஆரம்பத்திலே வர்த்தக ஏகப உரிமை, வர்த்தக செயல்பாடுகள் பிரித்தானிய கிழக்கத்திய வர்த்தக கம்பெனியின் உரிமையின் கீழ் காணப்பட்டது. இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்வதற்கு அதிகமான